நான் இங்க இருக்க எப்படிவா மெதுவா பண்ணுங்க. என்னமோ சொன்னீங்க, என்ன மும்தாஜா? ரொம்ப அழகா, அழகோ அழகா. அவசியம் பார்த்தாடுமே. எங்க இருப்பாங்க, எப்படி பார்க்கலாம்? முதல்ல 10,000 பொன் கட்டணும். அப்புறம் அவங்க சொல்ற விதிகளுக்கு கட்டுப்படணும். கட்டுப்பட்டா போச்சு. அப்புறம் மும்தாஜ ஜெயித்தா நிக்கா, இல்ல அக்கா பிச்சு விலங்க மாட்டி அழுத முகாம்ல அள்ளிடுவாங்க. அப்துல்லா, மும்தாஜ் ஆமே, நீ என்ன சொல்ற? முயற்சி பண்ணி பார்க்கலாமா? போய் கூட அழைச்சிட்டு வந்தேன். ஒரு லட்சிய பயணம் போகும்போது அக்கம் பக்கம் பார்க்கலாமா? லட்சிய பயணம் ரொம்ப தூரம் போறோமே, இடைவெளியில கொஞ்சம் இழப்பாருனா என்ன தப்பா? சும்மாடா. மும்தாஜ், மும்தாஜ், போங்க. மும்தாஜ், பேரழகி மும்தாஜ். சலாம் அலைக்கும். அலைக்கும் சலாம். என்ன அப்படி பாக்குற? முல்லை பல்லழகி, மொய்குழல் முத்தழகி, மோதிர விரல் அழகி. வர்ணிப்பதிலேயே இவ்வளவு களைப்பா? உலகம் புகழ் அழகா இல்லையா? உன்னை விட நான் அழகா? மும்தாஜ், நம்ம சீக்கிரமா நிக்காம முடிச்சோம். என்ன என்ன அதுல ஒரு சின்ன உண்மை அடங்கி இருக்கு. என்ன மும்தாஜ், உடம்புல ஏதாவது பாதையா? நம்ம 2 பேருமே மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். அது இல்ல. என்ன மும்தாஜ்? அதுதான் இல்ல. எதுதான் இல்ல? நான் மும்தாஜே இல்ல, குலாபி. எனக்கு மும்தாஜ பார்க்கணும். போவாத பையா, நான் மம்மு கிட்ட உத்தரவு வாங்கிட்டு வரேன். மம்மு, இங்க வந்து போட்டியில கலந்து தோத்து போன அடிமைகளின் பட்டியலை படிக்கிறேன் ஹுசூர். ஈராக் நாட்டு இப்ராஹிம், பாலஸ்தீன நாட்டு பக்ருதீன், பாரசீக நாட்டு பாட்ஷா, அரபு நாட்டு அல்லாவித்தை. என்ன விஷயம்? நம்ம போட்டியில கலந்துக்கிறதுக்கு ஒரு அப்பாவி வந்திருக்கான். சின்ன பையன். அப்பாவியாவது சிப்பாயாவது 10,000 பொன் கொண்டு வந்திருக்கிறானா? கொண்டு வந்திருக்கான். உள்ளாவிடு. யாரம் பள்ளி? ஐயோ, எனக்கு மும்தாஜ காட்டுங்க, காட்டுங்க, காட்டுங்க. அடிச்சி காட்டுங்க காட்டுங்கன்னு எத்தனை தடவை சொல்லுவேன். இங்க எல்லாத்துக்குமே இவர்தான். ஊன்னா இடிப்பேன் தெரியுமா? சலாம் போடு. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். என்ன அவரு சலாம் போடுறேன், பதிலே பேச மாட்டேங்கிறாரு. பொண்ண கையில வை, அப்பதான் பேச்சு வரும். 10,000 பொன். பொண்ணுதான் கொடுத்தாச்சா? மும்தாஜ பார்க்க போறேன். உன்ன கொடுத்தா உடனே வா. பின்னப்பா, போட்டிக்கு எவ்வளவு நிபந்தனை இருக்கு உனக்கு தெரியுமா? சொல்ல. இல்ல, முதல்ல ஓவிய போட்டி. பொண்ணை கொடுத்துட்டு நான் என்ன வரையறதுக்கா வந்தேன்? எது சொன்னாலும் செய்யணும். என்னென்ன சொல்லுவ? அதாவது மும்தாஜ் பம்பரமா நாட்டியம் ஆடிக்கிட்டு இருப்பா, அவளை அப்படியே நீ ஓவியமா வரையணும். என்னத்துக்கு பம்பரமா ஆடும்போது மும்தாஜ் வரையணும்? அதுக்கு பம்பரத்தையே வரைஞ்சிடறேன். இது தேரா பொண்ணுதான் தேவை. நான் மும்தாஜ பார்க்கணும். 2வது போட்டி, மும்தாஜ் பாடிக்கிட்டே கேள்வி கேட்பா, நீ பாடிக்கிட்டே பதில் சொல்லணும். என்னங்க இது ஆடிக்கிட்டும் பாடிக்கிட்டும்? என்ன பார்த்தா என்ன பால்காரர் மாதிரியே தெரியுது. மம்மு, இவன் சுத்த அல்கா. எடுத்துக்கூட. எனக்கு இது வேணாம், எனக்கு இது வேணாம். மும்தாஜ் தான் வேணும். 3வது போட்டி என்னங்க? 3வது போட்டி, அது உன் வேலையை பொறுத்தது, எங்க மூளையை பொறுத்தது. அந்த நேரத்துல தான் நான் சொல்லுவேன். ஆமா, முடிவை யாருங்க சொல்றது? நடுவர்கள் வச்சிருக்கிறோம். எங்க என்னங்க இது நியாயம்? போட்டியே நீங்களே, நடுவர்களும் நீங்க வச்சு ஆளுகளே. குலாபி, நீ சொன்ன மாதிரி இவன் சுத்த சின்ன அல்கா பையன். எடுத்துக்கூட. இது வேணாம். நீ யாருப்பா? நீ ஒரு நடுவரா? நடுவில் இருந்தா நடுவரா? போட்டிகள் ஆரம்பமாகட்டும். அதான கேட்ட, என்னமோ நடந்து போச்சுன்னு நினைச்சேன். பெருசா துள்ளியே, துள்ற மாடு பொதி சுமக்காதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன ஆச்சு? என்ன ஆகும்? நம்ம மும்தாஜ் தான் பம்பரம் போல ஆடிக்கிட்டு இருக்காளே, அதை பார்த்தார் வாய பொளந்து நின்னுட்டார். மேத மாதிரி வந்து நின்னாரு. மேதை எல்லாம் போததானே, அப்படித்தான் நிப்ப. பாவம் புள்ள 2வது போட்டி வரைக்குமாவது தாளோன்னு நினைச்சேன். மூதேவி ஒத்த நாடி தாங்காது. ஏப்பா,
10,000 பொண்ணை வச்சுக்கிட்டு ஒரு வியாபாரம் பண்ணக்கூடாதா? ஒரு ஜவ்வாது ஜாப்பத்ரி ஏலக்காய் வித்து பொழைச்சுக்கிறதானே ஐயா. சாயாத மம்மு என்னதான் வரைஞ்சிருக்கிறாருன்னு அவர் வரைஞ்சு கிழிச்சாரு. கைதி முகாம் தான். திறந்துதான் பாப்போமே. திறக்காம எப்படி பாக்குறது? நம்ம தான் ஜவ்வாது ஏலக்காய் விக்கணும் போல இருக்குது மம்மு. மும்தாஜினோடும் அப்படியே இருக்கிறதே. ஒண்ணு மட்டும் இல்ல, நெத்தியில வேர்வை இல்ல மம்மு. பூதேவி முழு உருவத்தை எழுதிட்டான், நெத்தியில வேர்வை இல்லையா? வேர்வை எழுதுனா நாட்டம். என்னால நம்பவே முடியலையே. நீங்க என்ன கூட தான் நம்புறதே இல்ல. மாமா, அந்த ஓவியத்தை நான் பார்க்கலாமா? பாரு பாரு, நம்ம கண்ணை எல்லாம் காட்டிவிட்டான். இவன் எழுதல, இது ஏதோ குட்டிச்சாத்தான் வேலை. இதை எப்படி வரைந்தீர்கள்? கேள்விக்கு பதில் சொல்லும் ஞானம் எனக்கு நிறைய இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளும் திறன் பேரழைக்கு இருக்கிறதா என்றுதான். இது வீண் பேச்சு. மும்தாஜ் கலைஞனின் தூரிகையில் சிக்காத ஒரு காரிகை அந்த ஆண்டவனே இன்னும் படைக்கவில்லை. என் கலை திறமையினால் உன்னை கைது செய்து விட்டேன். என் சித்திரத்தில் உன்னை சிறைப்படுத்தி விட்டேன். ஓவியம் என்னை போலவே இருக்கிறது என்ற பெருமையில் தானே துள்ளுகிறீர். இதில் தான் நீர் என்னிடம் பிடிபட்டு விட்டீர். என்ன? பாக்தாதில் மட்டுமல்ல, உலகத்திலேயே எந்த ஆடவன் கண்ணுமே தீண்டிராத என் அழகு மேனியை பழகியவர் போல் எப்படி வரைந்தீர்? என்னை பார்த்தவர்கள் அனைவருமே கைதி முகாமில் இருக்கும் போது அரங்கத்தில் பந்தாக சுற்றித் திரிந்த என்னை ஒரே நிலையில் ஒரே கோணத்தில் எப்படி கொண்டு வந்தீர்? ஏன் சிரிக்கிறீர்? திருட்டுத்தனமாக எங்கிருந்தோ ஒளிந்து நின்று என்னை பார்த்திருக்கிறீர், உண்மைதானே? இல்லை. தயாராரை ஜன்னல் வழியாக? இல்லை. நீராடும் குளத்தில்? அந்த இடத்திற்கு நான் வந்திருந்தால் நீரில் துள்ளும் அழகிய மீன்களை விட்டுவிட்டு தங்களையா பார்த்தேன். வேண்டாம் மம்மு வேண்டாம், உனக்கு கோபம் தாங்காது. திமிரான பேச்சு. எப்படியோ எங்கிருந்தோ என்னை பார்த்து விட்டு தான் எழுதியிருக்கிறேன். ஆமா, உன்னை பார்த்து விட்டு தான் எழுதினேன். என்ன? எங்கள் ஓவிய கலை முறைப்படி மும்தாஜ் வந்து தூரிகையை தொட்டு கொடுத்து துவக்கி வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் அல்லவா? ஆமாம். அப்பொழுது மும்தாஜின் கரத்தை நான் பார்த்தேன். சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி ஒரு பெண்ணின் கை இப்படி இருந்தால் மற்ற அங்கங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு முறையை கற்பனை செய்து பார்த்தேன். அதன் முடிவே இந்த ஓவியம். அப்துல்லாவின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு முதல் போட்டியில் அவர் வெற்றி பெற்றதாக தெரியப்படுத்துகிறோம். எல்லாரும் பொழுது சாயவருக்குள்ள 10க்கு 10 குடி வச்சு ஆகணும். சீக்கிரம். எல்லாருக்கும் 6க்கு 3 தோணுனா போதுமே, உனக்கு ஏன் 10க்கு 10 புரண்டு புரண்டு சாக போறியா? மம்முட்டியோட எவனாவது நான் இருக்கிற இடத்துக்கு வந்து வெட்டிங்க, உங்களை வெட்டி போட்டுருவேன். வந்து பாரு. ஏன் வந்தா என்ன? அங்க என்ன இருக்கு? புதையல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியணுமா? புதையலா? என்னையா அது டங்குன்னு சத்தம் கேக்குது? ஏயா புதையல் இருந்தா டங்குன்னு கேட்கா பின்ன டும்முன்னு கேட்கும். நான் வெட்டுறேன், நீ உட்காரு. கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதி வெட்டு.